நான் தேனி மாவட்டத்தில் ஒரு ஊர். நேரம் மாலை 5 மணி. டீக்கடை ஒன்றில் பாட்டு ஒன்று சத்தமாய் ஒலித்துக் கொண்டு இருந்தது. பாட்டு ரொம்பவே மொக்கையாக இருந்தது. இப்படி எல்லாமா பாட்டு எழுதுறாங்க என்று வியந்தபடி வினோத் நடந்தான். டீக்கடைக்கு பக்கத்தில் இருந்த கார்கள் விற்கும் ஷோ ரூமிற்குள் நுழைந்தான். கார் டீலர் வரவேற்பறையில் யாரும் இல்லாததால் நேராய் அடுத்த அறைக்கு வினோத் சென்ற போது உள்ளே இருந்து அவனது அண்ணி ஷோபனாவின் குரல் கேட்டது. வினோத் யார், அண்ணி யார் என்பதை பார்த்து விடலாம். அண்ணியின் முழு பெயர் ஷோபனா நாயர். பிஎஸ்சி படித்தவள். இவளுக்கு வயது 30. மாடலிங் செய்ய நினைத்து அதற்காக படித்தவள். கல்யாணம் என்ற மேடையில் ஏறி மாட்டிக் கொண்டவள். கேரளா பிறந்த இடம் என்றாலும் வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு என்பதால் தமிழ் நன்றாகவே பேசுவாள். வினோத்திற்கு வயது 26 ஆகிறது. 2 மாதங்களாய் இருக்கும் இந்த ஊரும் சூழ்நிலையும் அவனுக்கு புதுசு. அவனுக்கு ஊர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சின்னடவுன். படித்து விட்டு வேலை ஏதும் இல்லாமல் ஜாலியாய் ஊர் சுற்றி கொண்டு இருந்தவனை அவனது பெரியப்பா மகன் அண்ணன் பாண்டியன் தான் இந்த ஊருக்கு வரச் சொன்னான். பாண்டியன் என்றால் அந்த ஏரியாவில் நடுங்குவார்கள். வயது 41. பெரிய மீசையும் அதிகாரமும் ஆளை மிரட்டும். இவன் தான் ஷோபனாவின் கணவன். 2 லட்சம் ரூபாய் கந்துவட்டி கொடுத்து மாட்டிக்கொண்ட ஷோபனாவின் அப்பாவை பாண்டியன் காப்பாற்றினான். எல்லாம் காரியமாகத்தான். அதற்கு பதிலாய் ஷோபனாவை கட்டி வைக்கச் சொன்ன போது வேறு வழியில்லாமல் அந்த கல்யாணம் நடந்தது. பாண்டியனுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து ஒரு குழந்தை இருந்ததாகவும் அதை மறைத்து தான் இந்த கல்யாணம் நடந்தது என்று ஷோபனாவுக்கு தெரியவர கோபம் வந்து பிறந்த வீட்டுக்கு போனாள். அவள் அம்மா தான் சமாதானம் செய்தாள். அந்த பெண் இப்போது எங்கே என்றே தெரியவில்லை. உனக்கு பிரச்சனை இருக்காது, இந்த கல்யாணமே வேண்டாம் என்றால் 2 லட்சத்தையும் வட்டியையும் கொடு என்று கேட்டாலும் கேட்பார்கள். உன் தங்கை காவ்யா வேறு டில்லியில் படித்து கொண்டு இருக்கிறாள். அதற்கும் பணம் தேவைப்படுகிறது என்று சமாதானம் சொல்லி அனுப்பினாள். திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஓடிவிட்டன. வினோத் இந்த ஊருக்கு வந்தது பாண்டியன் மேற்பார்வையில் போலீஸ் பரீட்சைக்கு தயார் செய்து படித்து பாஸாகத்தான். காக்க சூர்யா போல உடம்பை ஏற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். எப்படியும் சப்இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு வினோத்தை தயார் செய்து தன் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் என்பது பாண்டியனின் பிளான். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. பாண்டியனுக்கு ஒரு பெரிய மேன்சன் இருந்து லாபமாய் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி இருந்த போதுதான் ஷோபனாவின் அப்பாவுக்கு உள்ள கடனை அடைக்க முடிந்தது. ஷோபனாவை கல்யாணம் செய்த பின்பு மேன்சனில் ஒரு கொலை நடந்து விட போலீஸ் அது இது என்று வாழ்க்கை பீஸ் போட்ட பீட்சாவாகி போனது. மேன்சன் முன்பு போல் பணத்தை வாரி கொட்டவில்லை. ஷோபனா வேலைக்கு போவது இது ஒரு காரணம். குடும்பத்தில் ஒரு ஆள் போலீஸில் இருந்தால் இது போல் கோர்ட் விஷயம் என்றால் உதவியாய் இருக்கும் என பாண்டியனுக்கு தோன்றியதால் வினோத் இவர்கள் வீட்டில் தங்கி இருக்கிறான். கார் விற்கும் அந்த டீலர் ஆபீஸில் வினோத் கேட்ட அண்ணியின் குரல் தான் இது. வினோத் மெதுவாய் கதவை தட்டினான். உள்ளே இருந்த ஒரு ஆண் வெளியே வந்து பார்த்து, கார் விளம்பரத்துக்கு ஆடியோ ரிகர்சல் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் விளம்பரம் முடிஞ்சிடும் என்றதும் அவனுக்கு என்ன என்று புரிந்தது. இங்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் தான் ஷோபனாவுக்கு வேலை. ரிசப்ஷன் ஏரியாவுக்கு மீண்டும் வினோத் வந்தபோது அங்கே ஷோபனாவின் தோழி அம்பிகா இருந்தாள். அவளை பார்த்ததும் இவள் நாம் வரும் போது இல்லையே என்று நினைத்தாலும் ஹலோ அக்கா என்றான். கையில் ஒரு வார பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தவள் இவனை பார்த்து சிரித்தாள். முற்றுப்புள்ளி. அம்பிகாவுக்கு வயது 39. கணவருக்கு வெளிநாட்டில் வேலை. 15 வயதில் ஒரே ஒரு பையன் இருக்கிறான். டெய்லி ஒரு பாட்டில் பெர்ஃப்யூம் காலி பண்ணுவீங்க போல தெரியுதே என்று கேட்டேன். அவள், நான் சம்பாதிக்கிறேன், வாங்குறேன், நீ என்ன பண்ணுற, உன்னை எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் அம்மான்னு கூப்பிடாதேன்னு என்று சண்டைக்கு வந்தாள். அண்ணியை பார்க்க வந்தேன். உள்ளே ஏதோ கார் விக்கிற ரிகர்சல் போகுதுன்னாங்க. இல்லை, அது வந்து ஏதோ புதுக்கார் விளம்பரம் போல தான் இருந்துச்சு. இப்படி விளம்பரம் செய்தால் தான் ஜனங்களுக்கு பிடிக்குது. பாண்டியன் சாருக்கு எப்படி இருக்கு இப்ப? பாண்டியன் ஒரு நாள் தோட்ட வேலை செய்து கொண்டு இருக்கும் போது சுவர் ஏறி குதித்து வருகையில் கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். ஆனால் மற்றவர்களிடம் படியில் கால் வழுக்கி அடிபட்டு உருண்டு விழுந்து விட்டதாக போய் சொல்லி வைத்திருக்கிறான். அதைத்தான் விசாரித்தாள் அம்பிகா. அண்ணனுக்கு பரவாயில்லை,
ஸ்டெக் யூஸ் பண்ணி நடக்கிறாரு. இன்னும் 3 மாசத்திலே சரியாகிடும்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க என்றான். பாவம் ஷோபனா என்றாள் அம்பிகா. ஆமாம், அன்னிக்கு வீட்லயும் கஷ்டம் இங்கேயும் கஷ்டம் என்று வினோத் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஷோபனா வருவது தெரிந்ததும் வினோத் அவளை பார்த்தான். அவள் கையில் இருந்த வாக்மேனையும் இயர்போன் வயரையும் சுருட்டி பையில் வைத்தாள். இருவரும் அம்பிகாவுக்கு பை சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். வினோத் பக்கத்தில் இருக்கும் லைப்ரரிக்கு அடிக்கடி பேப்பர் படிக்க வருவான். கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்ததால் அவனை இங்கே வரச் சொல்லி இருந்தாள். இருவரும் சாலையில் நடந்து கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். பக்கத்தில தான் மார்க்கெட் இருக்கு, சமையலுக்கு தேவையானது வாங்கணும். போன வாரம் நீங்க பண்ணிய நேந்திர பழ குழம்பு சூப்பர், அது மீண்டும் பண்ணுங்க அண்ணி என்றதும் ஷோபனாவுக்கு சந்தோஷமாய் இருந்தது. பாண்டியனோ மாமாவோ அத்தையோ யாருமே வீட்டில் அவள் சமையலை பற்றி புகழ்ந்து சொல்லவே இல்லை. நிஜம்தான், மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க இப்ப சமையல் நன்றாக சமைக்கிறீங்க. ஆனான் உன்னோட சாப்பாடை சாப்பிட்டு தான் இவளோ குண்டாக ஆகிட்டார். தமிழ்நாட்டு போலீஸ் எல்லோருக்குமே நீங்க தான் சமைச்சு போடுறீங்களா என்று கேட்டதும் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். இருவரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அனைத்தையும் ஆட்டோவில் இருந்து இறக்கி வைத்தார்கள். வினியின் பெரியம்மா பெரியப்பா இருவரும் உதவி செய்ய கீழே சமையல் அறையில் எல்லாம் வைத்து கொண்டிருந்தார்கள். வினோத்துக்கு அந்த பெரிய சமையல் அறையின் ஓரமாய் ஒரு மரத்தால் ஆன மேஜையும் சேரும் ஒதுக்கி இருந்தார்கள். இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் அங்கே தான் படித்து கொண்டு இருப்பான். அடுத்த இருந்த பெரிய ஹாலில் டிவி இருப்பதால் அவன் அங்கு பெரும்பாலும் படிப்பதில்லை. ஹாலுக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு அறையில் ஷோபனாவின் அத்தையும் மாமாவும் தூங்கும் அறை இருக்கிறது. இரவு 8 மணி இருக்கும் போது அனைவரும் டின்னரை டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள். பாண்டியன் இப்போதெல்லாம் மாடியிலேயே டின்னரை முடித்துக் கொள்கிறான். ஷோபனா 9 மணி இருக்கும் போது மாடியில் இருக்கும் அவள் அறைக்கு போய் விடுவாள் அல்லது அவளும் டிவி பார்ப்பாள். பின் இரவு 10 அல்லது 10:30 மணிக்கு வினிக்கு காபியோ டீயோ தேவை என்றால் எப்போதாவது போட்டுக் கொடுப்பது உண்டு. வினி படித்து முடித்துவிட்டு ஹாலில் படுத்துக் கொள்வான். அன்று சாப்பிட்டு முடித்தவுடன் வினிக்கு படிக்கவே முடியவில்லை. சரி என்று தண்ணி குடிக்க மாடிக்கு சென்றான். அங்கே அண்ணனும் அண்ணியும் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். இவனும் அங்கு இருந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து கொடுத்துவிட்டு திரும்பினான். அண்ணி, என்னடா இங்க வந்து இருக்க? நான் பசி எடுத்தது, அதான் சாப்பாடு சாப்பிட வந்தேன் என்றேன். அண்ணி, சரி சீக்கிரம் போய் தூங்கு என்றார்கள். நான் தோட்ட வேலை செய்யலாம் என்றேன். அண்ணி, அண்ணன் தூங்கிக் கொண்டு இருக்கார் என்றாள். நான் சரி என்று மீண்டும் படிப்பதற்கு கீழே வந்தேன். எப்பத்தான் நான் தோட்ட வேலை செய்வது என்று இருந்தேன்.